நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசார செவந்தி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஹெகல்பத்ர பத்மேயுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரின் உதவியுடன் இசார செவந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றக்குள் கிளைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரில் கெகல்பத்ர பத்மேயுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குற்றப் புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கணைமுள்ள சஞ்சீவ சாட்சி கூண்டில் நின்றபோது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை கெகல்பத்ர பத்மேயின் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் சட்ட புத்தகத்திற்குள் மறைத்து வைத்து துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இஷாரா செவ்வந்தி இதுவரை காலம் தலைமறைவாகியிருந்தார். இந்த நிலையில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இஷாரா செவ்வந்தி நேபாளத்தின் காத்மண்டு நகரை அண்மித்த பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பொன்றில் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. கெகல்பத்ர பத்மேயுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரின் உதவியுடன் இஷாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு 4 நாட்களின் பின்னர் இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு சென்றுள்ளதுடன் அங்கு 3 வாரங்கள் தங்கியிருந்துள்ளார். அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்திற்கு சென்று தலைமறைவாக இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இஷாரா செவ்வந்திக்காக கெகல்பத்ர பத்மே பல லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.